ஹாய், என்னோட சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம் மட்டும் பண்ணிட்டா போதாதுங்க. இந்த உடம்புன்ற கோயில நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் அந்த ஆன்மீகத்தை நம்ம துடிப்போடையும் வேகத்தோடையும் சீக்கிரமா கடைபிடிச்சு நமக்குள் இருக்கும் உள்ளிருக்கும் ஆன்மாவை அறிய முடியும். உள்ள இருக்கிற ஆன்மாவை அறிஞ்சிட்டா வெளியில இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியோட, அதாவது மாஸ்டர் கம்ப்யூட்டர், அதுதான் நம்ம சின்ன கம்ப்யூட்டர், அது மாஸ்டர் கம்ப்யூட்டர், அதோட இணைய முடியும். ஓகே, இப்போ நமக்கு தினமும் காலையில உடற்பயிற்சின்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. கோயில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த கோயிலை நம்ம பராமரிக்கணும். அதுக்காக தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. தியானத்துக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. கடவுளை வணங்குறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. அதே போல வீட்டு வேலைகளை செய்யறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா மனைவி அமைதியா சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நாமும் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, நான் தான் கொஞ்சம் காலை டிஃபன்லாம் செய்யணும். அதை செஞ்சுட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேச போறேன். அது என்னன்னா விநாயகர். விநாயகரோட உருவத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்றதை தான் பார்க்க போறோம். அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தான் பார்க்க போறோம். அதனால ஸ்டே டியூன். நான் டிஃபனை சாப்பிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஹாய், இப்போ நான் டிஃபன் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இது பாருங்க, இது தோசை கரண்டி, இது மாவு கரண்டி. மாவு இதோ ரெடியா இருக்கு. இப்போ கல்லையும் அடுப்பில் வச்சிட்டப்பா, கொதிக்குதுங்க. சாரி. இப்போ இந்த தோசையை நம்ம சுட்டு பதமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை வேக வைக்காம வெறும் மாவை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதுபோல தான் ஆன்மீகத்திலையும் நமக்கு ருசிகளை கொடுக்கறதுக்காக தான் அத்தனை கடவுள்கள், எக்கச்சக்கமான கடவுள்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு கடவுள்லையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி தெரியுமா? நம்ம இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம். ஹைவேல போயிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக் வரதுக்கு முன்னால சைன் போர்டு ஒன்று இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஸ்பீட் பிரேக் மாதிரி ஒரு படம் வரைஞ்சி போட்டிருப்பான். ஒரு ரயில்வே கிராஸ் பண்ணும் பொழுது முன்னாடி அந்த சைன் போர்டை பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இப்படி போகக்கூடாது, இந்த சைன் போர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல நம்முடைய இந்து மதத்திலையும் கடவுளெல்லாம் சைன் போர்டு மாதிரி நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கான் கடவுள் இருக்குன்றத. அடுத்தவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான், மன்னிக்கணும் ஒரு நிமிஷம், பாலை கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். நம்ம அடுத்த வேற ஒருத்தன் பக்கத்து நாட்டிலேருந்து வருவான், இவன் விக்கிரகத்தை கும்பிட்றான், அதை கும்பிட்றான், சொப்பு விளையாடிங்கிறான், அதை விளையாடினான்னு. கிடையவே கிடையாதுங்க. நம்ம மதத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியலையா? பெரியவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் படிங்க, நிறைய நம்ம மதத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. அதில் இருக்கிற உண்மைகளெல்லாம் ஆழ்ந்து நோக்குனீங்கன்னா, ஆஹா என்ன அற்புதமான ஒரு விஷயத்தில் என்னை கடவுள் படைச்சிருக்காண்டா, இதுவல்லவோ மதம் அப்படின்னு நீங்கள், இதுவல்லவோ மதம் சொல்கிறத விட தர்மம், இதுவல்லவோ நம்ம வாழ்க்கையோட தர்மம்னு சொல்லி அதை நம்ம ஒழுக்கமாக கடைபிடிக்க பார்ப்போம். நம்ம அப்பா அம்மாவை எங்கேயும் போய் விட்டு கொடுக்க மாட்டோங்க, நம்ம மொழியை விட்டு கொடுக்க மாட்டோங்க, நம்ம நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல தான் நம்முடைய இந்து தர்மத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, பிள்ளையாரை பற்றி நான் சொன்னேன். பிள்ளையாரை யானை உருவம் கொண்டவர், பெரிய காதுகள் கொண்டவர், தொந்தி வயிறை கொண்டவர், இப்படியெல்லாம் உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும், அந்த யானை முகத்துக்கு, அந்த தும்பிக்கைக்கு, அந்த காதுகளுக்கு, வயிறுக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் உதாரணமாக இருக்குது. அதெல்லாம் பூடகமான ஒரு விஷயம் அந்த உருவங்கள் எல்லாம். அது என்னன்றதை நம்ம இதை முடிச்சுட்டு போய் பேசுவோம், ஓகேவா? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஒரு குளிர போட்டு கொஞ்சம் பூஜைகளை செஞ்சுட்டு உங்க முன்னால இப்ப விநாயகரை பத்தி பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் அந்த விநாயகரை வணங்கிட்டு இந்த வீடியோ நல்லபடியா வரணும், விநாயகரை பத்தி உங்களுக்கு நான் நல்லபடியா எடுத்து சொல்றதுக்கு அவரு எனக்கு தகுதியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்க முன்னால இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓம் கம் கணபதியே நமஹ. இந்து மத வழிபாட்டுல முழு முதற் கடவுளாகவும் தடைகளை நீக்கிறவராகவும் விளங்குறவர் விநாயகர், அதாவது பிள்ளையார். அவருடைய உருவமும் தோற்றமும் வெறும் கற்பனை இல்லை. அதுக்கு பின்னால ஒவ்வொன்றத்திலையும் ஆழமான தத்துவங்களும் பிரபஞ்ச ரகசியங்களும் ஞானமும் பொதிஞ்சிருக்கு. விநாயகரோட உருவ அமைப்பு அப்புறம் அவருடைய ஞானத்தன்மையோட பின்னணியில் இருக்கிற தத்துவங்களை நாம பார்க்கலாம். விநாயகரோட விநாயகரோட உருவ தத்துவத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். பிள்ளையாரோட பிரம்மாண்டமான தோற்றம் மனுஷனோட ஆன்மீக பயணத்துக்கும் அவன் வளர்த்துக்க வேண்டிய குணங்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கு. அவரோட பெரிய தலை, அதாவது யானையோட முகம், இது நமக்கான பேரறிவையும் சிந்தனை திறனையும் குறிக்குது. ஒரு தலைவன் இல்லைன்னா ஞானிக்கு
இருக்க வேண்டிய அகன்ற சிந்தனையையும், கூர்மையான புத்தியையும் இது நமக்கு உணர்த்துது. அப்புறம் அவருடைய பெரிய காதுகள். ஆன்மீகத்திலயும் சரி, உலகத்திலயும் சரி, முன்னேற விரும்புபவர்கள் ஒரு நல்ல வாசகனா, வாசகன்னு சொல்றத விட லிசனரா, கவனிக்கிறவனா இருக்கணும். கேள்வி ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மத்தவங்க சொல்றத கூர்ந்து கவனிச்சா தான் அந்த கேள்வி ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆனா, முறம் எப்படி ஒரு நல்ல தானியத்த மட்டும் வச்சுக்கிட்டு உமிய தள்ளிடுமோ, அதுபோல நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம காதுல வாங்கிக்கிட்டு, தீயத ஒதுக்கிடணும். அப்படின்றத தான் அவருடைய அந்த பெரிய காதுகள் நமக்கு குறிக்குது. சின்ன கண்கள். இந்த சின்ன கண்கள் கூர்ந்த கவனிப்பையும், அப்புறம் தொலைநோக்கு பார்வையையும் குறிக்குது. வெளி உலக சிதறல்களுக்கு நாம ஆளாகாம, நம்மளுடைய இலக்கு, அதாவது நம்மளுடைய கோல்ல மட்டுமே கவனத்த செலுத்தணுன்றத இந்த கண்கள் நமக்கு உணர்த்துது. அப்புறம் நீளமான தும்பிக்கை. அதுதான் அதோட நம்பிக்கை. நமக்கும் நம்பிக்கை. யானையோட தும்பிக்கை ஒரு பெரிய மரத்த வேரோட புடுங்க செய்யும். அதே நேரத்துல தரையில கிடக்கிற ஒரு சின்ன ஊசியையும் அதால எடுக்க முடியும். இது எத குறிக்கிறதுன்னா, விவேகத்த குறிக்குது. ஒரு ஞானியானவன் உலகியல் சார்ந்த பெரிய விஷயங்கள கையாளணும். அதே சமயம் மிக நுட்பமான ஆன்மீக உண்மைகளையும் புரிஞ்சுக்கிற ஆற்றல் அவனுக்கு இருக்கணுன்றத இது நமக்கு உணர்த்துது. நமக்கு இந்த உலக வாழ்க்கையும் தேவை, அந்த உலக வாழ்க்கையும் தேவை. அததான் அது உணர்த்துது. அப்புறம் ஒற்றை தந்தம், ஏக தந்தம்ன்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். மகாபாரதம் எழுத தன்னோட தந்தத்த அவரே உடைச்சாருன்றது புராணம். இது 2 நிலைகள குறிக்கிறதா இருக்குது. அதாவது மன்னிக்கணும், 2 நிலைகள கடக்கிறத குறிக்கிறதா இருக்கு. இன்பம், துன்பம், நன்மை, தீமை, குளிர், வெப்பம் இந்த மாதிரியான இருமைகள் எல்லாம் கடந்து ஆன்மா ஒண்ணேன்ற அத்வைத நிலையை இது குறிக்குது. அப்புறம் அவரோட பெரிய வயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் அடக்கியவர் அவர்ன்றதை எடுத்து காட்டுது. மேலும் வாழ்க்கையில வர துன்பங்களையும், இன்பங்களையும், நல்லதையும், கெட்டதையும் சமமா ஏத்துக்கிட்டு ஜீரணிச்சுக்கிற மனப்பக்குவத்த இது நமக்கு குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எலி தான் வாகனம். சின்ன வாகனம். அத பத்தி இப்ப பார்க்கலாம். பிரம்மாண்டமான விநாயகர். அவர ஒரு சின்ன எலி மேல உட்கார்ந்திருக்கிறாரு. அதுல டிராவல் பண்றாரு. எலின்றது எத தெரியுமா குறிக்குது? பேராசை, அப்புறம் சஞ்சலமான மனசு. எலி எப்படி எல்லாத்தையும் கடிச்சு நாசம் செய்யுமோ, அப்படி மனிதனோட ஆசைகள் அவனோட வாழ்க்கைய நாசம் செய்யும். விநாயகர் அது மேல உட்கார்ந்திருக்கிறது, தன்னோட ஆசைகளையும், அகந்தையையும் அடக்கி ஆள்றத குறிக்கிறதா இருக்கு. அப்புறம் விநாயகரோட கைகள்ல இருக்கிற ஆயுதங்களோட தத்துவம் என்னன்னா, விநாயகரோட 4 கரங்களும் மனித வாழ்வு அப்புறம் அதோட 4 கரங்களும் மனிதனோட வெவ்வேறு நிலைகள குறிக்குது. உதாரணமா பாசம், அதாவது கயிறு. மனுஷன தீய வழியில போக விடாம கட்டி இழுக்கிற அன்பையும், தலைகளிலிருந்து விடுவிக்கிற பாசத்தையும் அது குறிக்குது. அங்குசம். அங்குசம்ன்றதும் தெரியும். அதுவும் ஒரு கருவியா வச்சிருப்பாரு அவரு. யானைய அடக்க பயன்படுற கருவி. இது மனுஷனோட புலன்கள, அந்த புலன்களால அடக்க முடியாத ஆசைகளையும் அடக்கிறத குறிக்குது. அப்புறம் மோதகம். அதாவது கொழுக்கட்டை வச்சிருப்பாரு. இதோட வெளிப்பகுதி மாவு. இந்த உலக வாழ்க்கை. உள்ளே இருக்கிற பூரணம் இனிப்பானது. நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆன்ம ஞானம். கஷ்டப்பட்டு ஞானத்த தேடினா, உள்ள பேரின்பம் இருக்குன்றத இது உணர்த்துது. அப்புறம் ஒரு அபய முத்திரை. என்ன நம்புனவருக்கு பயம் இல்ல. என்னோட அடியார்களுக்கு நான் பாதுகாப்பு அளிப்பேன்றத இந்த அபய முத்திரை குறிக்குது. விநாயகருடைய ஞானத்தன்மைய பத்தி பார்க்கலாம். விநாயகர் எப்படி சொல்லுவாங்க? வித்யா காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி, அப்புறம் ஞானத்துக்கான அதிபதி அவர்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த எக்ஸாம் எழுத போனாலும் பிள்ளையார் சொல்லி தான் முதல்ல போடுவோம். ஏன்னா ஞானத்தின் அதிபதின்றதுனால. அவரு முதுபெரும் ஞானி. சிவபெருமானும், பார்வதியும் உலகத்த முதல்ல வலம் வர்றவங்களுக்கு ஞானப்பழம் தரதா சொன்னப்போ, முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? தன்னோட மயில் வாகனத்துல ஏறி உலகத்த பட்டா பட்டா சுத்தி வந்தாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? அம்மையும் அப்பனுமே உலகம்ன்ற உயர்ந்த தத்துவத்த நமக்கு போதிக்கிறதுக்காக, அத அவரே கடைபிடிச்சாரு. தன்னோட பெற்றோர வலம் வந்து அந்த ஞானப்பழத்த பெற்றாரு. இது புற உலகை ஆராய்வதை விட, அக உலகை அதாவது தன்னை தான் அறிவதே உண்மையான ஞானம்ன்ற வேதாந்த உண்மைய புகட்டுது. ஆமாங்க. எல்லாமே நமக்கு ஒரு உண்மைய புகட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான சைன்லாம். அவரு குண்டலினி யோகத்தின்படி மனித உடலோட முதுகெலும்போட அடிப்பகுதியில இருக்கிற மூலாதாரம் சக்கரம்னு சொல்லுவாங்க. அது விநாயக பெருமானுக்குரியது தான். ஆன்மீக விழிப்புணர்வோட தொடக்கமே இந்த மூலாதார சக்கரத்திலேருந்து தான் எழும்பும். அப்போ நம்ம விநாயகர் வழிபாட்டுல இருந்து தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அவரே ஞானத்தின் நுழைவாயிலா இருக்காரு. பிரணவ சொரூபம்.
விநாயகரோட தோற்றம் சமஸ்கிருதம் அப்புறம் தமிழ் எழுத்தான ஓம்கார வடிவத்தை கொண்டது. பிரபஞ்சத்தோட ஆதி ஒளியான ஓம்ன்றதே அவர்தான். அது எல்லா ஞானத்தின் இருப்பிடமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, விநாயகர் வழிபாடுன்றது ஏதோ ஒரு உருவத்த வணங்குறது மட்டும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரத்த அழிச்சு, இந்த புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி, கூர்மையான புத்தியோட, பேரன்போடையும் வாழ்ந்து, கடைசியா இறை ஞானத்த அடைவதற்கான ஒரு முழுமையான வாழ்வியல் தத்துவமா, இந்த விநாயகருடைய அந்த உருவத்தின் தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தாங்க பெரியவங்க எதையுமே நமக்கு சும்மா சொல்லிட்டே போல. நம்மள விட ஞானிகள் பேரறிவு கொண்டவங்க. இப்ப நம்ம வெளிப்பொருட்கள ஒண்ணா சேர்த்து இதுதான் விஞ்ஞானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. நம் உள்ளிருக்கும் வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து மெய்ஞானத்தை தேடுவதுதான் உண்மையான ஞானம் என்பதை என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் அதுவா தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லனாலும் கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணவும் மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.